ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம ஒரு ஆக்ஷன் கலந்த ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபுல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் தான் போட்டிருப்போம். ஏன்னா எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் அதை போட ஆரம்பிச்சேன். ஆனா போக போக பார்த்தா எல்லா கதையுமே ஒரே மாதிரி இருக்கு. பூமி அழியுது, இல்ல பூமியில இருக்க மக்கள் அழியிறாங்க, அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த கான்செப்ட் மட்டும்தான் திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கு. ஸோ எனக்கே லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரி சின்னதா ஒரு ஃபேண்டசி படம் பார்க்கலான்ற மாதிரி முடிவெடுத்திருக்கேன். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. சோ இன்னைக்கு நாம ஒரு ஃபேண்டசி படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டைம் ரைடர். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஹிமாலயாஸை காமிக்கிறாங்க. அந்த பனி மலைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய சிலை இருக்கு. அந்த இடத்துல யூரோப்பை சேர்ந்த ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் அவரோட டீமை கூப்பிட்டு வந்து எதையோ ஒன்னு தேடிட்டு இருக்காரு. சைனாவோட உள்ளூர் மக்கள் எல்லாரையுமே புடிச்சு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. எதை தேடிக்கிட்டு இருக்காருன்னா, இவருக்கு சாகா வரம் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த தேடி வந்திருக்காரு. இவர் வாழ்க்கை ஃபுல்லா தேடி சில கார்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் மிஸ் ஆகுது. மொத்தம் 24 கார்டு. அதுல இப்ப இவருக்கு ஒரே ஒரு கார்டு தான் தேவைப்படுது. அதை கேட்டுதான் இங்க இருக்க எல்லா மக்களையும் இவர் மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த கூட்டத்துல வயசான ஒருத்தர் கிட்ட போயிட்டு, யோ பெரியவரே, அந்த கார்டு எங்க இருக்குன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிடு அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி, நீ என்னோட வயசுக்கு வரும்போது நீயா புரிஞ்சுப்ப, சாவுதான் நம்மளுக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும், அப்ப நீ புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஹென்ட்ரிக்ஸ் கடுப்பாயிடுறான். நான் கேட்டதுக்கு இது பதில் கிடையாதே, ஒழுங்கா அந்த கார்டு எங்க இருக்குன்னு சொல்றியா, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவருக்கு கூட இருக்க ஒருத்தவனை சுட்டுறாரு. பதில் சொல்லலைன்னா அடுத்த புல்லட் உனக்குள்ள இறங்கும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் மிரட்டிட்டு இருக்க அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. அங்க எல்லா மக்களையும் புடிச்சு வச்சிருக்காங்களா. அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம படத்தோடைய ஹீரோ இருக்காரு. இவரோட பேரு ஜாங். அவரு அமைதியா உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாதுவா இருந்தவரு இப்ப எந்திரிச்சு எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கயிறு, கல்லு, கட்டை, இந்த மாதிரி கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு அங்க இருக்க ஒரு ஆளையுமே கொண்டுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஹென்ட்ரிக்ஸையும் அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. அப்ப அந்த பெரியவர் நம்ம ஹீரோ கிட்ட, அந்த கார்டு சிலைக்கு அடியில தான் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ போய் எடுத்துட்டு வராரு. அப்ப அந்த பெரியவர் அந்த கார்டை காட்டி என்ன சொல்றாருன்னா, மனித இனத்தை தேடி ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துகிட்டு இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இந்த கார்டுல தான் இருக்கு, அதை நீ எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், நீ செத்தா கூட பரவாயில்ல, நரகத்துல இருந்து திரும்ப வந்து இந்த வேலையை நீ முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப ஹென்ட்ரிக்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, யாரு சாமி நீ அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லல. ஆனா அவரோட மெமரிஸ அவரே நினைச்சு பாத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவை சுத்தி ஏதோ ஒரு ரிச்சுவல் நடக்கிற மாதிரி இருக்கு. அதுல நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான சக்தி கிடைக்குது. ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய டிராகன் வருது. அது கூடவே ஹீரோட முதுகுல அந்த டிராகனோட டாட்டூ போடப்படுது. சோ இது மூலியமா நம்ம ஹீரோ சாதாரண மனுஷன் மட்டும் கிடையாது, அவருக்குள்ள ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்றது இந்த விஷயம் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு ரைட்டர் மிஸ்டர் வூ அப்படின்னு ஒருத்தரை போய் பாக்குறாரு. இந்த மிஸ்டர் வூ கிட்ட ஏதோ ஒரு கதை இருக்கான். அந்த கதையை ஒரு நாவலா எழுதலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ரைட்டரை வர சொல்லியிருப்பாரு. அந்த ரைட்டர் வந்துட்டு கதை என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மிஸ்டர் வூ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல எப்படி நோ ஸ்மோக்கிங் போர்டு வந்துச்சுன்னா அதுக்கு காரணமே நம்ம மிஸ்டர் வூவோட ஃபேமிலி தான். மிஸ்டர் வூ பிறக்க போறாருன்ற விஷயம் தெரிஞ்சதும் அவங்களோட ஃபேமிலி மொத்தமா கிளம்பி வந்து பயங்கரமான டென்ஷன்ல இருக்கிற சிகரெட் எல்லாம் ஊதி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ்டர் வூ பிறக்கிறாரு. அப்படி பிறந்த மிஸ்டர் வூவை கையில வாங்கி அப்படியே ஆனந்த கண்ணீரோட எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்காக ஒருத்தன் பிறந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆனந்த கண்ணீரோட மிஸ்டர் வூவை பார்க்க அப்படியே சில நாட்கள் கடந்து போது மிஸ்டர் வூ கொஞ்சம் குட்டி பையனா வளர்ந்துட்டாரு. இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஃப்ளூட்டை வச்சு அங்க இருக்க பட்டாம்பூச்சிங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிஸ்டர் வூ ஒளியறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போனா ஒரு பழங்காலத்து கோயில மூடி வச்சிருக்காங்க. சரி, இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள போறாரு. ஒளிஞ்சிக்கலான்னு போனவரு அந்த இடத்த பார்த்து ஆச்சரியமா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல அவருக்கு ஒரு பொருள் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காரா, அப்போ இவருக்கு பின்னாடி ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தவன் வரான். அவனை பார்த்து மிஸ்டர் வூ பயங்கரமா பயந்துடுறாரு. அந்த மாஸ்க் போட்டவன் மிஸ்டர் வூ கையில இருக்க அந்த பொருளை கேக்குறான். ஆனா இவரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ஓடிடுறாரு. ஆனா அந்த மாஸ்க் போட்டவன் விடுறதா இல்ல, பின்னாடியே துரத்தி வந்து அந்த பொருளை கேட்டுட்டு இருக்கான். பயந்து போன வூ என்ன பண்றாரு, என்னடா இந்த பொருள் தானே வேணும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடிடுறாரு. ஆனா அந்த பொருள்ல காயின் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை இந்த திருட்டு கூட்ட ஆட்டையை போட்டுட்டு ஓடிடுது. அப்புறம் அதை ஒரு டாலர் மாதிரி கழுத்திலே போட்டுக்கிறாரு. அடுத்து மிஸ்டர் வூ அவரோட ஃபேமிலி கூட ஒரு ஃபியூனரல்ல இருக்காரு. மாசம் மாசம் இவங்களோட ஃபேமிலியில இப்படிதான் ஒருத்தர் தவறாம இறந்துருவாரு போல இருக்கு. அப்படிதான் இப்பயும் ஒருத்தர் இறந்திருக்காரு. அந்த ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் மிஸ்டர் வூவோட அப்பா அவர்கிட்ட தன்னோட ஃபேமிலியை பத்தின விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம மிஸ்டர் வூ டூம் ரைடர்ஸ் சேர்ந்தவங்க. அதாவது பழங்காலத்து கல்லறையெல்லாம் தேடி அதுக்குள்ள இருக்க தங்கத்தெல்லாம் ஆட்டை போட்டுப்பாங்கல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்களோட மொத்த குடும்பமும் 9 பிரிஞ்சிருக்கு. அதுல முதல் 3 குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப
பணக்காரங்க, அடுத்த 3 குடும்பம் திருட்டு பயலுங்க. அதுல நம்ம மிஸ்டர் ஊ இந்த 2வது குடும்பத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 குடும்பமும் வியாபாரிங்க. இந்த மாதிரி மிஸ்டர் ஊவோட அப்பா அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்ல அப்படியே ஒரு 16 வருஷம் கடந்து போகுது. இந்த மிஸ்டர் ஊ யாருக்கும் தெரியாம ஒரு மியூசியம்ல இருக்க கல்லறையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களோட குடும்பம் எப்பயுமே மிஸ்டர் ஊவை இந்த மாதிரி கல்லறைக்குள்ளலாம் விட மாட்டாங்க. அதனால யாருக்குமே தெரியாம வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரா. வெளியே மிஸ்டர் ஊவோட அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யோ சீக்கிரமா போட்டோ எடுத்துட்டு வாயா, உன் மாமா பார்த்தானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. இருடா இப்பதான்டா உள்ள வந்தேன், நிறைய போட்டோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறைக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்போ இவனோட மாமா அப்படியே பேய் மாதிரி வந்து நிக்கிறாரு. யோ மாமா நீ எப்பயா வந்த, பயந்துட்டாயா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னதான் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதும் நம்ம மிஸ்டர் ஊவும் கேவலமா சமாளிக்கிறாரு. மாமா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட், அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க. ஆனா இந்த மாமாக்கு ஊவை பத்தி நல்லாவே தெரியும். கதை விட்டதெல்லாம் போதும், நீ வந்தியே ஒரு இடம், அந்த இடத்துல இருக்க பூச்சிகள்லாம் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும், அதுகிட்ட கடி வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும், சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட. அப்ப மிஸ்டர் ஊ என்ன பண்றாரு, எது ஆபத்தான பூச்சிகளா, நான் பார்க்கவே இல்லையே, இருங்க போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் வந்த வழியில போய் போட்டோ எடுக்கிறாரா. அப்போ அங்க நிறைய பூச்சிகள் இருக்கு. இந்த கேமரால இருந்து பிளாஷ் அடிச்சதோ அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், அதுகிட்ட மாட்டி கூடாதுன்னு 2 பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. உன்னை காப்பாத்த வந்ததுக்கே என்ன கைமா ஆக்காம விட மாட்டா போல இருக்கேன்னு சொல்லிட்டு மாமா புலம்பிக்கிட்டே ஓட, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது தர உடைஞ்சு 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு சீக்கிரட்டான இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அது எதுக்காகன்றது தெரியல. அப்புறம் அந்த இடத்த சுத்தி நிறைய கல்வெட்டுகளா இருக்கா. அதை இந்த மாமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையை அயன் மாஸ்க் போட்ட ஒருத்தவன் தான் எழுதியிருக்கான். சோ அந்த அயன் மாஸ்க் போட்டவன் அதுல என்ன எழுதியிருக்கானா, மேற்கு பாலைவனத்துல டமியூட்டியோ அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்தை ஒரு பாம்பு அரசி தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. நான் அந்த நாட்டு அரசர்னால சிறைப்பிடிக்கப்பட்டேன். அவங்க என்னை கட்டாயப்படுத்தி ஒரு கல்லறையை கட்ட வச்சாங்க, அதுவும் 3000 அடி ஆழத்துல. அந்த இடம் ஃபுல்லா தங்கம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அயன் மாஸ்க் போட்டவரு அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதெல்லாம் அங்க செதுக்கி வச்சிருக்காரு. அதை அந்த மாமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கும் போது மிஸ்டர் ஊ என்ன பண்றாரு, அந்த கூண்டுக்கு வெளியே இருக்க ஒரு மாஸ்க் எடுத்து அவர் போட்டுக்கிறாரு. அந்த மாஸ்க் எடுத்ததுமே கூண்டு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இவர் உள்ள போனதும் ஒரு பெடஸ்டல் மாதிரி மேல வருது. அதுக்குள்ள ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ ஒரு எலும்பு கூடு புடிச்சிட்டு இருக்கு. அந்த பாக்ஸ பார்த்ததும் நம்மளுக்கு மட்டும் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அதாவது பாஸ்ட்ல இந்த அயன் மாஸ்க் போட்டவர்கிட்ட தான் அந்த பாக்ஸ் இருந்திருக்கு. அவர் தான் அவரோட கையை அந்த பாக்ஸோட வச்சு வெட்டி இருந்திருக்காரு. இந்த மிஸ்டர் ஊ சும்மா இல்லாம அந்த பாக்ஸை எடுக்கிறாரா, எடுத்த அடுத்த நிமிஷமே அந்த பூச்சிகள் மறுபடியும் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் தெரிச்சு வெளியே ஓடி வந்து அங்க அசிஸ்டன்ட் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த கார்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லா அந்த மியூசியம்ல நடந்த இன்சிடென்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இந்த நியூஸ் தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த நியூஸை ஹென்ரிக்ஸ் பாக்குறாரு. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, யூரோப்பை சேர்ந்த ஒருத்தவர் அங்க இருக்க சைனா மக்கள் எல்லாம் மிரட்டிட்டு இருந்தாரு அவரு. ஆனா இப்போ ரொம்ப வருஷம் ஆனதுனால அவருக்கு நல்லா வயசாகி போயிருக்கு. அவரு மிஸ்டர் ஊ எடுத்த அந்த பாக்ஸை பார்த்துட்டு இது நம்ம தேடிட்டு இருந்த பொருள் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் தான் தெரிய வருது, பல வருஷங்களா இந்த ஹென்ரிக்ஸ் தேடிட்டு இருந்த பொருள் தான் அது. அவ்வளவுதான், இத்தனை வருஷம் கழிச்சு எப்படியோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஹென்ரிக்ஸ் பயங்கரமா சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த நியூஸை பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் வயசாகல, எப்படின்னு தெரியல. அடுத்து அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்த மிஸ்டர் ஊ அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்க்ரூவா பொறுமையா கழட்டி ஒரு வழியா அதை ஓபன் பண்ணிடுறாரு. அது பாக்குறதுக்கு ஏதோ மெக்கானிசம் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ண அடுத்த நிமிஷமே அதுக்குள்ள இருந்து ஏதோ கரண்ட் மாதிரி ஃபுல்லா பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது கடிகாரம் நினைக்கிறாங்க, ஏன்னா அதுல டேட் டைம்லாம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமேட்டு நல்லா பார்க்கும்போது தான் தெரிய வருது அது கடிகாரம் கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு கவுண்ட் டவுன். அதுவும் இன்னும் 8 நாள்ல முடிய போகுது. 8 நாளைக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியல. அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருக்க டிசைனை பார்த்துட்டு இந்த டிசைனை ஏதோ ஒரு புக்ல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாமங்காரன் புக் எடுத்து புரட்டி பாக்குறான். அதுல இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. என்னன்னா, இந்த அயன் மாஸ்க் போட்டவரை ஒரு ராஜா சிறை பிடிச்சிட்டு வந்தார்ல, அந்த ராஜாவோட பேரு ஜியாங். அந்த ஜியாங்க இந்த பாம்பு அரசி பார்த்ததுமே 2 பேருக்கும் லவ் ஆயிடுச்சு. அப்ப அந்த அரசி ராஜாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க, அதுதான் சாகாவரம். அந்த சாகாவரம் எப்படி கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மூலிகையை அவங்க சாப்பிடணும். அதை சாப்பிட்டாங்கன்னா 2000 வருஷம் தூக்கத்துல இருப்பாங்க. அந்த 2000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வானத்துல இருக்க 7 நட்சத்திரங்களும் ஒன்னா சேரும். அந்த மாதிரி ஒன்னா சேர்ற சமயத்துல தூக்கத்துல இருந்து எஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சாகாவரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை தான் இந்த ராணி ராஜாக்கு கொடுக்குறாங்க. சோ அப்படி இவங்க 2 பேரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்ல, அதை உருவாக்குறதுக்காக தான் இந்த அயன் மாஸ்க் போட்டவரை சிறை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த ராஜாக்கு சடங்கெல்லாம் செஞ்சு 2000 வருஷம் தூங்குறதுக்காக ஒரு சவப்பெட்டியில வச்சு மூடிடுறாங்க. ஆனா இந்த அயன் மாஸ்க் போட்டவருக்கு ராணி மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அந்த டவுட்டை பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னதும் ராணி என்ன பண்ணிட்டாங்க, இவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அந்த இடத்துலதான் இந்த அயன் மாஸ்க் போட்டவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே 24 காப்பர் பீஸ்ல செதுக்கி இருக்காரு. அதுதான் இந்த ஹென்ரிக்ஸ் கிட்ட இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த கல்லறையை திறக்கிற சாவி எடுத்துட்டு அவர் அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. சோ இந்த விஷயத்த மாமங்கார அந்த புக்கு மூலியமா படிச்சு
தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா இவங்க எடுத்துட்டு வந்தது வெறும் பாக்ஸ் மட்டும் கிடையாது, அது அந்த கல்லறையை தொடக்கக்கூடிய சாவி. அது இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் இன்னும் 8 நாள்ல அந்த 7 நட்சத்திரங்களும் ஒன்னா சேர போகுது. அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் போய் அந்த கல்லறையை திறக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. அதுக்காக ஒரு பெரிய டீமே ரெடி பண்றாங்க. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கூட ஒரு திறமையான ஆள் வரணும். அதுக்காக இந்த மாமங்காரன் ஒரு போட்டி நடத்துறான். இவங்க கிட்ட பழங்காலத்தை சேர்ந்த ஒரு பெரிய கத்தி இருக்கு. அந்த கத்தியை யார் தூக்குறாங்களோ அவங்க இவங்களோட டீம்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேர் கத்தியை தூக்க ட்ரை பண்றாங்க. யாராலையுமே கொஞ்சம் கூட நவுத்த முடியல. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம படத்தோடைய ஹீரோ வராரு. இப்பதான் மிஸ்டர் ஊ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ அசால்ட்டா அந்த கத்தி எடுத்து வித்த காமிக்கிறாரு. இவன் தான் நம்மளுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மாமா நம்ம ஹீரோவை ஒரு டீம்ல சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வண்டியில அந்த கலரையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே ஜாலியா பேசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே சைலண்டா வராரு. மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்ல. எப்பயுமே மூஞ்ச இறுக்கமா வச்சுக்கிறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மிஸ்டர் ஊ பேசுறாரு. ஆரம்பத்துல ஹீரோ எதுவுமே பதில் சொல்லல. அப்ப மிஸ்டர் ஊ அவரோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா மிஸ்டர் ஊவோட மாமா எதுக்காக அவரை தனியா கல்லறைக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாருன்னா, மிஸ்டர் ஊ சின்ன வயசா இருக்கும் போது ஒரு கல்லறையில தொலைஞ்சு போயிட்டாராம். சோ அப்பத்துல இருந்து மிஸ்டர் ஊவோட ஃபேமிலி அவரை எந்த ஒரு கல்லறைக்கும் கூட்டு போறது இல்ல. இந்த விஷயத்த நம்ம மிஸ்டர் ஊ சொல்ல அதை கேக்குற ஹீரோ என்ன சொல்றாரு, அவருக்கும் ஒரு சின்ன கதை இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலா இவருக்கு அம்னீஷியா இருக்கு. அதனால கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுமா. சோ அதனாலதான் ஹீரோ யாருன்றது அவருக்கே தெரியல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டக்கு அப்புறம் மாமா என்ன பண்றாரு, உஷாரா மிஸ்டர் ஊ கிட்ட இருக்க அந்த சாவியை வாங்கிட்டு அந்த கையில போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வண்டிக்குள்ள அனுப்பி லாக் பண்ணி விட்டுறாரு. நாங்க வர வரைக்கும் இங்கேயே பத்திரமா இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அவரோட டீமை கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோவும் ஹெல்ப் பண்ணல. நீ வண்டியில இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவரும் மாமா கூட சேர்ந்து போயிடுறாரு. அப்படியே அவங்க எல்லாரும் போனக்கு அப்புறமேட்டு ஒரு 4-5 கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து நீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு இறங்குறா. அவ கூட ஒரு பெரிய டீமையே கூப்பிட்டு வந்திருக்கா. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. இவளை யார் அனுப்பி வச்சிருப்பானா, வேற யாரும் இல்ல, அந்த ஹென்ரிக்ஸ் தான். மாமா கிட்ட இருக்க அந்த சாவி எடுக்கிறதுக்காக தான் அனுப்பி விட்டுருக்காரு. இப்படி நம்மள தடுக்கிறதுக்கு ஒரு டீமே வந்துகிட்டு இருக்குன்றது தெரியாம அந்த பக்கம் நம்ம மாமா அவரோட டீம் கூட சேர்ந்து ஒரு மலை கிட்ட வராரு. அந்த மலைய பாம் வச்சு தகர்த்து உள்ள போய் பார்த்தா இவங்க தேடி வந்த கல்லறை அங்கதான் இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா நிறைய பழங்கால பொருட்களா இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம பணக்காரங்களாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அது கூடவே சேர்ந்து ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு. என்னன்னா சைடுல 2 பக்கமும் பெரிய பள்ளங்கள் இருக்கு. சோ பார்த்து கவனமா இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தவனுக்கு கொசு கடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா மூடி இருந்த இடத்துல எப்படிடா கொசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது கொசு கிடையாது, மயக்க ஊசி. இந்த நீங்க அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பதிலுக்கு நம்ம மாமாவும் அட்டாக் பண்றாங்க. இப்படியே சண்டை கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம மாமா எப்படியோ அந்த டீம் கூட சண்டை போட்டுட்டு கயிறு கட்டி கீழே சேஃபா இறங்கிடுறாங்க. அப்படி இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கோடைய டீம் கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உஷாரா ஆரோவெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ நீங்கோட டீமால கீழே இறங்கி போக முடியல. சோ வேற எப்படி கீழே இறங்கலாம்னு பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கமா போயிடுறாங்க. அதே சமயம் மிஸ்டர் ஊவை காமிக்கிறாங்க. அவர் எப்படி சும்மா இருப்பாரு, ஒரு சினங்கொண்ட சிறுத்தைய கூண்டுலைய அடைச்சு வைக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு லாக்க உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த கல்லறைக்குள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணோம். எல்லா இடமும் கலவரம் நடந்த மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு புரியாம மாமாவை தேடிக்கிட்டே அந்த கயிறுல கீழே இறங்கி வராரு. அங்க நிறைய வீரர்களோட கவசம் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரா. அப்ப டக்குன்னு அந்த கவசத்துக்கு நடுவுல இருந்து ஒரு கை வந்து ஊவை புடிச்சு உள்ள இழுக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஏன்னா பின்னாடி அந்த நிங்கோட ஆளுங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஊவை காப்பாத்திருக்காரு. இப்ப உள்ள வந்த நிங்கோடைய ஆட்கள் இந்த கல்லறையை ஃபுல்லா ஸ்கேன் பண்றதுக்காக நிறைய ட்ரோன்ஸ் அனுப்பி விடுறாங்க. இந்த ட்ரோன்ஸ் அந்த இடத்த ஃபுல்லா ஸ்கேன் பண்ண அந்த பக்கம் ஹென்ரிக்ஸுக்கு இந்த முழு கல்லறையோடைய ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நிங்கோடைய டீம் அந்த இடத்த விட்டு போனக்கு அப்புறமேட்டு ஹீரோ வெளியே வராரு. இவங்க 2 பேருமே இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. முதல் முறையா நம்ம ஹீரோட மூஞ்சில சிரிப்பு வருது. இப்படி ஒரு பக்கம் உள்ள போய்கிட்டு இருக்கா. அப்ப அப்படியே வானத்தை காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த 7 நட்சத்திரங்களும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி சேர்றதுனால நிறைய சூறாவளிகள் உண்டாயிட்டு இருக்கு. அதே சமயம் மாமாவோட டீம் ஒரு டோரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டோரை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கையை விடுறானா. அப்ப கச்சக்கனது லாக் ஆயிடுது. அவ்வளவுதான், அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கும் போதே அவன் கையை வெட்டுறதுக்காக மேல இருந்து ஒரு பிளேடு சடார்னு கீழே வருது. கரெக்டா அந்த சமயம் நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட இருக்க கத்திய வச்சு அந்த பிளேட தடுத்துடுறாரு. இந்த பயலையும் சேஃபா காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த டோரை திறக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரா. அப்ப வாசலுக்கு 2 பக்கமும் சிங்கத்தோட முகம் இருக்கு. அதோட வாயில ஒரு கிளாஸ் பால் மாதிரி இருக்கு. அதை உடைச்சு விட்டதும் சிங்கத்தோட வாயில இருந்து நிறைய மண்ணா கீழே கொட்டுது. அப்படி எல்லா மண்ணும் வெளியே வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் ஓபன் ஆயிடுது. இந்த ஊப்பையன் கேமராவை கீழே வைக்கிறதா இல்ல, பாக்குற எல்லாத்தையுமே வீடியோ போட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள வராங்களா. அந்த இடம் ஃபுல்லா நிறைய பப்பட்ஸா இருக்கு. எதுக்காக இவ்வளவு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்ப அந்த பப்பட்ஸுக்கு பக்கத்துல ரவுண்டா ஏதோ பால் மாதிரி இருக்கு. அந்த பால் ஒரே தூசியா இருக்கு. தூசினா சிலந்தி வலைகள் மாதிரி இருக்கு. அதை இந்த மிஸ்டர் ஊ பத்த வைக்கிறாரா. அப்ப அந்த பால் அப்படியே நவுந்துகிட்டே போயிட்டு ஒரு பப்பட்டையும்
முன்னாடியும் கிராஸ் பண்ணி போகுது. அப்போ விளக்கு மாதிரி அவங்களுக்கு முன்னாடி எரிய ஆரம்பிச்சிருது. அது மூலியமா அந்த இடம் ஃபுல்லா அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது. பெட்டி பெட்டியா ஏகப்பட்ட தங்கங்கள் இருக்கு. அதை பார்த்து ஒரு பையன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, டே என்னடா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, சவப்பெட்டியை திறந்தா எவ்வளவு இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவப்பெட்டியை திறக்கிறாங்க. அதுக்குள்ள எலும்பு கூடு இருக்கு. அது கூடவே நிறைய தங்கம் இருக்கு. இதுலயே இவ்வளவு இருக்குன்னா பக்கத்துல இருக்க இன்னொரு பெட்டியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றதுக்காக போறாங்க. அந்த சமயம் சுத்தி இருக்க பப்பட்டை காமிக்கிறாங்க. அது எல்லாமே அப்படியே ஸ்லோவா இவங்க பக்கம் திரும்புது. அதை இவங்க யாருமே கவனிக்கல. பெட்டியை திறக்கிற ஆர்வத்துல போயிட்டு வேகமா திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே காணோம். தங்கத்தையும் காணோம், டெட் பாடியவும் காணோம். என்னாச்சு, நம்மளுக்கு முன்னாடியே அப்ப வேற யாராச்சும் இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது சுத்தி இருக்க பப்பட்ஸ் எல்லாமே அதுங்க கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாமா, டே என்னடா அது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. அப்போ ஒரு பக்கத்துல யாரையுமே காணோம். டே பசங்களா எங்கடா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு பேயா என்னன்னு தெரியல, அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அடுத்து மிஸ்டர் ஊவுக்கும் ஒரு இல்யூஷன் வருது. சின்ன வயசுல அந்த பழங்காலத்து கோவிலுக்குள்ள போயிருப்பார்ல, அந்த இடத்துக்கு இவர் போற மாதிரி இல்யூஷன் வருது. இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கும் ஒரு இல்யூஷன் வந்துகிட்டு இருக்கு தனித்தனியா. ஸ்டார்டிங்ல அந்த இல்யூஷன் எல்லாமே சாதாரணமா தான் இருக்கு. ஆனா போக போக அந்த இல்யூஷனுக்குள்ள இருக்க விஷயங்களே அவங்கள கொல்ல பாக்குது. எல்லாருமே அதுல இருந்து தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவரோட கையை கிழிச்சு அதுல வர ரத்தத்தை அப்படியே எல்லாரோட மேலையும் தெளிக்கிறாரு. அந்த ரத்தம் எல்லாமே ஒருத்தங்க நெத்தில போயிட்டு சத்து சத்துன்னு பட அவங்க எல்லாருமே அந்த இல்யூஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோட ரத்தத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இதை எப்படி பண்ணாருன்னு அங்க இருக்க யாருக்குமே தெரியல. அப்ப ஹீரோ என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா இப்பவே நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு போக பாக்குறாரு. ஆனா அங்க டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதை வேற திறக்க முடியல. அந்த சமயம் இவங்களுக்கு பின்னாடி இருக்க தூண் எல்லாமே சுத்த ஆரம்பிக்குது. அந்த தூண்ல ஒரு சிலை இருக்கு. சிலையோட கையில கத்தி இருக்கு. அந்த கத்தி அங்க இருக்க எல்லாருமே கொல்ல பாக்குது. ஹீரோ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு ஆப்போசிட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா மத்த எல்லாருமே அந்த கத்தியில இருந்து தப்பிக்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மிஸ்டர் ஊ என்ன பண்றாரு, அந்த கத்திகள் எல்லாமே ஒரு பேட்டர்னா தான் திரும்புது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பாட்டு மாதிரி போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. சோ அதே டான்ஸ் அங்க இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஈஸியா அதை தாண்டி வந்துடுறாங்க. ஆனா இன்னமும் அந்த ஆபத்து முடியல. இப்போ ஒரு பப்பட்ஸோட கையிலுமே ஆரோ இருக்கு. அது இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்க சவப்பெட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்படியே இங்கே சேஃபா இருந்துடலாம், ஒரு கட்டத்துல அம்பு எல்லாமே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடமே அப்படியே ட்விஸ்ட் ஆகி இவங்க இன்னுமே கீழே விழுந்துடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா ஏகப்பட்ட மனித எலும்பு கூடுகளா இருக்கு. அதை பார்த்து பயந்து ஒரு பையன், இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் சார், என்ன தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போறான். ஆனா அப்படி போனவன் போன வேகத்திலே திரும்ப அப்படியே நடந்து வரான். என்னன்னு பார்த்தா முன்னாடி ஏகப்பட்ட பூச்சிகளா வருது. ஆக்சுவலா இந்த இடம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான இடம். யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா இந்த இடத்துல போட்டுருவாங்க. அவங்களும் இந்த பூச்சிகள் எல்லாமே உயிரோட சாப்பிட்டுரும். அந்த பூச்சிகள் தான் இப்ப இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு பையன் வேகமா ஓடினால அந்த பையன் காலி. அந்த பூச்சிகள் அவனை ஃபுல்லா சாப்பிடுறது. அடுத்து நம்ம ஆட்கள் பக்கத்துல வருது. அப்ப மிஸ்டர் ஊ என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம்ல, அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குமே, ஃப்ளூட்டை வச்சு பூச்சிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவாரு. அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாத்தையுமே பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அது வேலை செஞ்சிருது. அந்த பூச்சிகள் எல்லாமே மிஸ்டர் ஊவோட ஃப்ளூட்டுக்கு கட்டுப்பட்டு அங்கிருந்து போயிடுதுங்க. இப்படிப்பட்ட திறமையான மருமகனையா நான் கூட வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே போக பாக்குறாங்க. அப்ப கரெக்டா இந்த நிங்கு பொண்ணு ஆளுங்களை கூட்டு வந்துடுறா. அவன் இந்த பக்கம் அட்டாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. அவளை தாண்டியும் போக முடியாது. சோ நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க அந்த கத்திய வச்சு செவுத்த உடைச்சு பாதையை உண்டாக்குறாரு. எல்லாருமே அந்த வழியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது வெளியே பெரிய பெரிய புயல் உண்டாகிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு மின்னல் இந்த இடத்துல பட்டு இடம் இடிஞ்சு விழுந்துருது. இதுல மிஸ்டர் ஊவும் ஹீரோவும் பிரிஞ்சிடுறாங்க அந்த குரூப்பை விட்டு. அந்த சமயம் தர உடைஞ்சு மிஸ்டர் ஊ மட்டும் கீழே விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் நீங்க வேற வழியா நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நிறைய மனுஷங்களை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த 7ஆம் அறிவுல சூர்யாவை ஒரு டியூப்ல படுக்க வச்சிருப்பாங்களே, அதே மாதிரியே எல்லாருமே இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப என்ன தெரிய வருதுன்னா, இவங்க பாக்குறதுக்கு வேணா மனுஷங்க மாதிரி இருக்கலாம், ஆனா அது எல்லாமே மரங்களால செய்யப்பட்ட மனுஷங்க. ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ணி பார்த்தா மரம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதோடைய இதயம் மட்டும் மனுஷனோட செல்லால செய்யப்பட்டிருக்கு. என்னடா அது, எப்படி இதுங்களை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மட்டும் அது கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கானா. அப்போ அந்த மர மனுஷனோட கண்ணு லைட்டா நவுறுது. பார்த்தா இன்னும் உயிரோட தான் இருக்கான் போல இருக்கு. அந்த மர மனுஷன் உடச்சுக்கிட்டு வெளியே வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை ஹென்ட்ரிக்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு என்னோட சாம்பிளை எதுவும் பண்ணிடாதீங்க, யாரும் ஷூட் பண்ணாதீங்க அப்படின்றாரா. இதனால நீங்க யாரையுமே சுட வேணாம்னு சொல்லிடுறாங்க. இது அந்த மர மனுஷனுக்கு சாதகமா போயிடுச்சு. எல்லாருமே போட்டு பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்படியே கழுத்தை புடிச்சு தூக்குனா அவங்களோட உடம்பு ஃபுல்லா வேர்கள் பாஞ்சு அந்த இடத்துல எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே செத்துட்டு இருக்காங்களா. அப்பயே அந்த ஹென்ட்ரிக்ஸ் பையன் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அந்த சாம்பிள் எனக்கு வேணும் அப்படின்றான். பட் நீங்க அதை கேட்கல. என்னோட ஆளுங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மர மனுஷனை சாவடிக்கிறதுக்காக கிரெனேடை தூக்கி போட்டு ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ்டர் ஊ அந்த இடத்துக்கு வராரு. இங்கதான் விழுந்திருப்பாரு போல இருக்கு. அவரு இந்த மர மனுஷங்க டியூப்ல இருக்கிறத ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க, இந்த நிங்கோடைய ஆள் ஒருத்தவன் பயந்து போய் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான் போல. அவன் மிஸ்டர் ஊவை பார்த்து
பார்த்ததும் வெளியே வந்து அவர்கிட்ட இருக்க சாவியை கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த மிஸ்டர் ஊக்கு பின்னாடி அந்த மர மனுஷன் வரான். இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். இன்னும் பயங்கர கோவத்தோட அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்களும் அப்படி இப்படிமா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவன் விட மாட்டான் போல இருக்கு. துரத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அவருமே அந்த மர மனுஷன் கூட பயங்கர கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. பட் கடைசியா எப்படியோ அவனை குத்தி சாவடிச்சிடுறாரு. இப்படி இவர் சண்டை போட்டுட்டு இருந்த கேப்ல நீங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே நைஸா உள்ள வந்து மிஸ்டர் ஊ கிட்ட இருக்க சாவி ஆட்டை போட்டுட்டு ஓடிடுறாங்க. ஹென்ட்ரிக்ஸ் கிட்ட இப்ப இந்த கல்லறையோடைய முழு ப்ளூ பிரிண்டும் இருக்கு. சோ அதை பார்த்து அந்த பையன் வழி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வழியிலேயே நீங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நிறைய மரத்துடைய வேர்கள் எல்லாம் பாம்பு மாதிரி நவுந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கடந்து போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய இடம். அந்த இடம் ஃபுல்லா ஏகப்பட்ட பெட்டிகளா இருக்கு. யோ ஹென்ட்ரிக்ஸ், எதை தேடியா எங்களை அனுப்பி விட்டுருக்க அப்படின்ற மாதிரி நீங்க அவங்கள பார்த்து கேட்க கரெக்டா அதே சமயம் ஹீரோவும் பின்னாடி வந்துடுறாரு. நீங்க இங்க பாரு, ஒழுங்கா அந்த சாவி என்கிட்ட கொடுத்துரு, டைம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா நம்ம நீங்க கொடுக்க மாட்டாங்களா. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட சொல்றாரு. என்னன்னா, இந்த பாம்புகளுடைய ராணி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களா ராஜா கிட்ட, உங்களுக்கு சாகா வரம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே போய் ஆக்சுவலா இவங்களுக்கு மனுஷங்க நிறைய கொடூரத்தை பண்ணிருப்பாங்க. சோ அதுக்காக மனுஷங்களை பழி வாங்கறதுக்காக இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, மனுஷங்க எல்லாரையுமே மரமா மாத்தி 1000 வருஷம் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மந்திர செடியை வச்சு நிறைய புழுக்களை உருவாக்கியிருப்பாங்க. அந்த புழுக்களை வச்சு அழிவே இல்லாத ஒரு படையை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அந்த படையை வச்சு மனுஷங்களை சாவடிக்கணும். இதுதான் இவங்களோட பிளான். அண்ட் அது கூடவே இவங்க உருவாக்கின புழுக்கள் எல்லாத்தையுமே வச்சு இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க எல்லாரையுமே சாவடிக்கணும். சோ அந்த மாதிரி அழிவே இல்லாத மனுஷங்களா மாத்தப்பட்டவங்க தான் இங்க இருக்க பெட்டியில படுத்துட்டு இருக்காங்க. எப்ப அந்த 7 நட்சத்திரங்களும் ஒன்னா சேருதோ அப்ப இவங்க எல்லாருமே ஏஞ்சிப்பாங்க. சோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் நீங்க அவங்க கிட்ட இருக்க சாவியை கொடுத்துடுறாங்க. இப்ப அந்த சாவியை யூஸ் பண்ணி அந்த ராஜாவோட சவ பெட்டி கிட்ட வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த இடம் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கீழே ஃபுல்லா நெருப்பு குழம்புகளா இருக்கு. அதே சமயம் இவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க. மேல அந்த 7 நட்சத்திரங்களும் ஒன்னா சேர்ந்துருது. அவ்வளவுதான். இத்தனை 1000 வருஷங்களா தூங்கிட்டு இருந்த மர மனுஷங்களை எல்லாமே முழிச்சுக்கிறாங்க. அந்த ஜியாங் ராஜாவும் சாகாவரத்தோட வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஹீரோ அந்த ராஜாவோட கையை வெட்டிடுறாரு. அதே சமயம் பக்கத்துல இன்னொரு சவப்பெட்டி ஓபன் ஆகுது. அதுக்குள்ள அந்த வில்லி ராணி அவங்க உயிர் தெழுறாங்க. இந்த பக்கம் ராஜா அடிபட்டு இறந்து போயிடுறாரு. அதை பார்த்து கோவமான அந்த வில்லி பயங்கர கோவமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரிஞ்சு போன மாமா எல்லாருமே ஒரு பக்கம் வந்துடுறாங்க. அடுத்து நிங்கோட ஆளுங்களும் இன்னொரு பக்கம் வந்துடுறாங்க. பட் அவங்கள பிஸியா வச்சுக்கிறதுக்கு மர மனுஷங்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வில்லி உருவாக்கின புழுக்கள் எல்லாமே மனுஷங்களை தேடி வெளியே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கமும் பதட்டமா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காருல, எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த வில்லியை சாவடிக்கவே முடியல. அப்பதான் நம்ம ஹீரோடைய ரத்தம் புனிதமானதே. சோ அதை வச்சு அவளை கொன்னுடலாம்னு சொல்லிட்டு இவரோட ரத்தத்தை பிளேட்ல ஊத்தி அப்படியே வேகமா போய் அந்த வில்லியை குத்துறதுக்காக போறாரு. அந்த வில்லி அவகிட்ட இருக்க ஷீல்டு பவரை யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறா. அப்படியே நம்ம ஹீரோவோட கழுத்தை புடிச்சு அவரை கொல்ல பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஊவை காமிக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மர மனுஷன் கிட்ட எப்படி போராடிட்டு இருந்தாங்க, இப்போ இங்க ஏகப்பட்டது வந்திருக்கு. அதை எப்படி சாவடிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் மிஸ்டர் ஊக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் வாசிக்க இதுக்கு முன்னாடி மனுஷ கறியை சாப்பிடுற பூச்சிகள் இருந்துச்சுல, அதுங்க எல்லாமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த வில்லியையும் போய் கடிக்குதுங்க. அப்ப வில்லி என்ன பண்றா, அவளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய காத்து பவர் மாதிரி விடுறா. அதுல அங்க இருக்க பூச்சிகள் எல்லாமே கீழே இருக்க நெருப்பு குழம்புல விழுந்து செத்து போயிடுதுங்க. அடுத்து அந்த வில்லி விட்டா நம்ம ஹீரோவை கொன்றுவா போல இருக்கு. அதை பாக்குற ஹென்ட்ரிக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. இங்க பாருங்க ஹென்ட்ரிக்ஸ், எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த வில்லியை எப்படி அழிக்கணும்ன்ற வழி தெரியும். இப்ப நீங்க சாகா வரத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு மனிதனை கூட மீதி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேக்குற ஹென்ட்ரிக்ஸும் மனசு மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லியை எப்படி சாவடிக்கலாம்னு சொல்றாரு. ஆக்சுவலா அவகிட்ட ஒரு ஷீல்டு பவர் இருக்குல்ல, அதுக்கு காரணம் நடுவுல விழுந்துகிட்டு இருக்க அந்த மின்னல் பவர்னாலதான். சோ அதை எப்படியாச்சும் நம்ம அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவளை ஈஸியா சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹென்ட்ரிக்ஸ் சொன்னதும் இந்த விஷயத்த அங்க இருக்க நீங்க அப்புறம் மாமா கிட்ட சொல்றான். அவங்க 2 பேரும் அவங்களோட ஆளுங்களை வச்சு இந்த இடத்தையே பாம் வச்சு வெடிக்க வச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடிடுறாங்க. பட் நம்ம மிஸ்டர் ஹீரோவை காப்பாத்தாம வெளியே வர மாட்டாரு. நடுவுல வட்டமா ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல ஏறி நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ, நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மிஸ்டர் நீங்க வந்து காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு என்ன வேலைன்னு பார்த்தா, இன்னும் அந்த வில்லி உயிரோட இருக்கால, சோ அவ எக்காரணத்து கொண்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கொல்ல பாக்குறாரு. பட் அவ இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. நம்ம ஹீரோ அவளை கொல்றதுக்கு முன்னாடி அவ நம்ம ஹீரோவை குத்திடுறா. பட் ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவர் சாக போற கடைசி நேரத்திலயும் எப்படியோ அந்த வில்லிய குத்தி இவர் கூடவே சேர்த்து அவளையும் சாவடிச்சிடுறாரு. இப்ப தப்பிச்சு போயிட்டு இருக்க மேல இருந்து பாக்குறாரு. எப்படியும் ஹீரோவால தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த டாலர் இருக்கும்ல, சின்ன வயசுல பழங்காலத்து கோவில்ல இருந்து திருடி இருப்பாரு, அதை ஹீரோக்காக தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போக அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி
இருந்துச்சு இந்த படம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டார்டிங்கில் கேட்டேன்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களாக பார்த்து பார்த்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே கதையாக வர மாதிரி இருக்குது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஃபேண்டசி கதைகளும் போடலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்கள் டிஎன்சி. பாய்.